चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 14/1/1982. கர்மேந்திரியங்களை வெல்பவர்தான் உலக ராஜ்ய அதிகாரி. சப்தத்தில் வருவதற்காகவும் மற்றும் சப்தத்தை கேட்பதற்காகவும் எத்தனை சாதனங்களை கையாளுகின்றார்கள். பாப் தாதாவிற்கும் சப்தத்தில் வருவதற்கான உடன் சாதனத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் சப்தத்தில் இருந்து விலகிச் செல்வதற்காக இந்த சாதனங்களின் உலகிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். சாதனம் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கின்றது. பாப் தாதாவின் சூட்சம வதனம் மற்றும் மூல வதனத்தில் எந்த சாதனங்களின் அவசியம் இருப்பதில்லை. சேவைக்காக சப்தத்தில் வருவதற்காக எத்தனை சாதனங்களை கையாளுகின்றீர்கள். ஆனால் சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியுள்ளவர் ஒரு நொடியில் இந்த அனைத்திலிருந்தும் விலகிச் சென்று விடுகிறார்கள். அந்த மாதிரி பயிற்சி உள்ளவராக ஆகியிருக்கின்றீர்களா? எந்த நேரம் சப்தத்தில் வருவது, அடுத்த நேரம் சப்தத்திலிருந்து விலகிச் செல்வது, அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆளுமை சக்தியையும் தனக்குள் அனுபவம் செய்கின்றீர்களா? எண்ணத்தின் சக்தியையும் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது எண்ணத்தில் வாருங்கள், விஸ்தாரத்தில் வாருங்கள். மேலும் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது விஸ்தாரத்தையும் முற்றுப்புள்ளியில் அடக்கிவிடுங்கள். தொடங்குவதற்கும் மற்றும் நிறுத்துவதற்குமான இரண்டு சக்திகளிலும் சமரூப நிலை இருக்கின்றதா? ஹே கர்ம இந்திரியங்களை ராஜ்யம் செய்பவரே, தன்னுடைய ராஜ்ய சக்தியை அனுபவம் செய்கின்றீர்களா? ராஜ்யம் செய்யும் சக்தி சிரேஷ்டமா அல்லது கர்ம இந்திரியங்கள் அதாவது பிரஜைகளின் சக்தி சிரேஷ்டமா? என்ன அனுபவம் செய்கின்றீர்கள்? நில் என்று கூறினீர்கள், நின்றுவிட்டது. நீங்கள் நில் நின்று மீண்டும் கூறுகின்றீர்கள், ஆனால் அது தொடங்கிவிட்டது என்று அப்படி இருக்க வேண்டாம். ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களின் சக்தியில் கண்கள் மூலம் சமிக்ஞை மட்டும் கொடுத்தீர்கள் என்றால் சமிக்ஞை மூலமாகவே எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி நடத்தி வைக்க முடியும். அந்த மாதிரி கர்ம இந்திரியங்களை வென்றவராக ஆனால்தான் இயற்கையை வென்றவராகி கர்மாத்தீத் நிலையின் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரி ஆகுவீர்கள். எனவே கர்ம இந்திரியங்களை வென்றவராக ஆகியிருக்கின்றேனா என்று தன்னைத்தானே கேளுங்கள். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் கூறுங்கள், ஐயா வந்தேன் ஐயா என கூறிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிறதா? ராஜ்ய அதிகாரிகள் உங்களை எப்பொழுதும் வரவேற்பதாக, அதாவது சலாம் செய்து கொண்டே இருக்கின்றதா? ராஜாவின் எதிரில் முழு பிரஜை தலைவணங்கி சலாம் செய்கின்றதா? ஹே ராஜ்ய அதிகாரிகளே, உங்கள் அனைவரின் ராஜ்ய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது? மந்திரி துணை மந்திரிகள் ஏமாற்றவில்லையே? தன்னுடைய ராஜ்ய நடவடிக்கைகளை சோதனை செய்கின்றீர்களா? ராஜசபையை தினசரி கூட்டுகின்றீர்களா அல்லது எப்பொழுதாவது தானா? என்ன செய்கிறீர்கள்? ராஜ்ய அதிகாரிகளின் இங்கே உள்ள சமஸ்காரம் எதிர்காலத்தில் காரியம் செய்யும். எனவே தற்சமயம் ஆத்மா என்னிடம் ராஜவம்சத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறதா என்று சோதனை செய்கின்றீர்களா? அல்லது பிரஜையின் சம்ஸ்காரம் இருக்கின்றதா? அல்லது மாநில ராஜ்ய அதிகாரியின் சம்ஸ்காரம் இருக்கின்றதா? அதாவது எல்லைக்குட்பட்ட ராஜ்ய அதிகாரியின் சம்ஸ்காரம் இருக்கின்றதா? அதாவது எல்லைக்குட்பட்ட விஸ்வ மகாராஜனின் சம்ஸ்காரம் இருக்கின்றதா?
அல்லது அதையும் விட கடைசி பதவியான தாசன் தாசியின் சம்ஸ்காரம் இருக்கின்றதா? சாகாரத்தில் இருக்கும் பொழுதும் தாசன் மாதிரித்தான் ஆகுவதற்கான அடையாளம் என்னவென்று கூறியிருந்தோம். யார் எந்த ஒரு பிரச்சனை மற்றும் சம்ஸ்காரத்திற்கு அடிமையாகி உதாஸ் அதாவது சோர்வாக இருக்கின்றார் என்றால், உதாஸ் அல்லது சோர்வானவரின் அடையாளம் தாசன் தாசியாகுவது. அப்படியானால் நான் யார் என்று இதை நீங்களே உங்களை சோதனை செய்யுங்கள். எங்காவது ஏதேனும் சோர்வின் உணர்வோ வரவில்லை தானே? உதாஸ் என்றால் இப்பொழுதும் தாசன் அதாவது அடிமை. எனவே அந்த மாதிரியானவர்களை ராஜ்ய அதிகாரி என்று எப்படி கூற முடியும்? இதுபோல செல்வந்த பிரஜைகளும் இருப்பார்கள். எனவே இங்கேயும் யாரும் ராஜாகவில்லை, ஆனால் செல்வந்தராகி இருக்கின்றார்கள். எப்படியெனில் ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் அதிகமாக இருக்கின்றது. சேவை செய்து புண்ணிய கணக்கை சேமிக்கும் அதிகமாக இருக்கின்றதில்லையா? புண்ணிய கணக்கில் சேமிப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நேரம் வரும்பொழுது தன்னை அதிகாரி ஆக்கி வெற்றி அடைபவர் ஆக்கும் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளுமை சக்தி இல்லையெனில் ஞானம் நிறைந்திருக்கிறது, ஆனால் சக்தி நிறைந்திருக்கவில்லை என்றாகிறது. ஆயுதம் தரித்தவர்தான், ஆனால் தேவையான நேரத்தில் செயலில் கொண்டு வர முடியவில்லை. கையிருப்பு இருக்கிறது, ஆனால் தேவையான நேரத்தில் தானும் உபயோகம் செய்ய முடியாது, மற்றவர்களை உபயோகம் செய்விக்க முடியாது. சட்டம் தெரியும், ஆனால் விதி தெரியாது. அந்த மாதிரி சம்ஸ்காரம் உள்ள ஆத்மாக்களும் இருக்கிறார்கள், அதாவது செல்வந்த சம்ஸ்காரம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் நெருக்கமான துணைவர்களாக எப்பொழுதும் அவசியம் இருப்பார்கள். ஆனால் அவர்களே அதிகாரி ஆவதில்லை. புரிந்ததா? இப்பொழுது தற்சமயம் இதுவரையிலும் நான் என்னவாக ஆகியிருக்கிறேன் என்று நீங்களே உங்களை பற்றி யோசியுங்கள். நீங்கள் இப்பொழுது கூட மாற முடியும். இப்பொழுது கூட இறுதி இருக்கை முடிவு செய்யப்பட்டு விட்டது எனில் விசில் ஊதப்படவில்லை. முழுமையான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன கூறுகின்றீர்கள்? இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஏனென்றால் கொஞ்ச காலம் முந்தைய சம்ஸ்காரம் தேவையாக இருக்கின்றது, இறுதி நேரத்தினுடையது அல்ல. எனவே இரட்டை வெளிநாட்டினர் குரூப் பொன்னான வாய்ப்பை எடுக்கக்கூடிய சான்சலர் குரூப் ஆகுங்கள். அப்படியானால் நீங்கள் அனைவரும் எந்த குரூப்பை சேர்ந்தவர்கள்? நல்லது. இன்று அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கான வாய்ப்பு என்றால் இரு சாரருமே எந்த குரூப்பாக ஆகிவிட்டீர்கள்? எந்த குரூப்பை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் சான்சலர் குரூப்பா? ஆஸ்திரேலியாவின் சக்திகள் என்ன நினைக்கின்றீர்கள்? சக்தி தளமும் குறைந்தது அல்ல, பாண்டவர்களும் இருக்கின்றார்கள் என்றால் சக்திகளாக இருக்கின்றார்கள். இருவர்களுமே அவருடைய வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் சக்திகள் அதிகமா அல்லது பாண்டவர்கள் அதிகமா? இருவரும் சமமாக இருக்கின்றார்கள். சக்திகள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், பிறகு அதிகம் பரப்பார்கள் இல்லையா? எனவே இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி நம்பர் 1 ஆகித்தான் செல்ல வேண்டும். இடையில் கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு வேகமாக சென்று லட்சியத்தை சென்று அடைந்து விடுவார்கள். அந்த மாதிரியும் சிலர் செய்கின்றார்கள். நல்லது. எப்பொழுதும் கர்ம இந்திரியங்களை வென்று இயற்கையை வென்ற சூட்சம சம்ஸ்காரத்தை வென்ற அதாவது மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர் நாளை உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகும் அந்த மாறி ராஜவம்சி ராஜரிஷி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரம். ஆஸ்திரேலியா பார்ட்டியுடன் சந்திப்பு. பாப் தாதாவிற்கு உங்களை விட அதிகமான குழந்தைகளின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதாவும் தினசரி குழந்தைகளின் மாலையை நினைவு செய்கின்றார். நீங்கள் சில நேரம் தவறவிடலாம், ஆனால் பாப் தாதா ஒரு நாளும் தவற விடுவதில்லை. ஒவ்வொரு மணிக்கும் அவர்களுடைய வரிசை எண் இருக்கிறது. அவர்களும் மாலையில் தான் இருக்கிறார்கள். எத்தனை தடவை உங்கள் அனைவரின் மாலையை பாப் தாதா
நினைவு செய்திருப்பார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் மேலேயே பாப் தாதாவிற்கு எப்பொழுதுமே பெருமிதம் இருக்கிறது. ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்கள் தந்தையை தெரிந்து அவரை தன்னுடையவராக ஆக்குவதில் நம்பர் 1 என்ற ரெக்கார்டை காண்பித்திருக்கிறார்கள். எண்ணிக்கையில் பாருங்கள், வளர்ச்சியில் பாருங்கள், தரத்தில் பாருங்கள், அனைத்திலும் ஒன்றாக முன்னால் இருக்கின்றார்கள். நீங்கள் நல்ல முறையோடு கவனிக்கிறார்கள், மேலும் நல்ல முறையோடு கவனிக்கிறார்கள். எனவே ஆஸ்திரேலியாவும் குறைந்ததல்ல. லண்டனில் இருந்தும் பாரதவாசி ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவில் அனைவரும் திரைச்சீலைக்கு உள்ளே மறைந்திருக்கும் தந்தையை தெரிந்து கொள்வதில் நம்பர் 1. எனவே பாப் தாதாவிற்கு பிரியமானவர்கள். புரிந்ததா? நல்லது. வரதானம். பணிவு என்ற வரதானம் மூலமாக சுலபமாக வெற்றியை அடையக்கூடிய அனைவரின் மரியாதைக்குரியவராகுங்கள். அவரவர் மூலமாக மரியாதை பெறுவதற்கான சகஜ சாதனம் பணிவானவராக ஆவது. எந்த ஆத்மாக்கள் சுயம் தன்னை எப்பொழுதும் பணிவாக இருப்பது என்ற விசேஷம் மூலம் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சுலபமாக வெற்றியை அடைகின்றார்கள். பணிவானவர் ஆகுவதுதான் சுயம் மரியாதை. பணிவானவர் ஆவது என்றாலே தலை வணங்குவது என்பதல்ல. ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷம் என்றும் அன்பு மூலமாக அனைவரையும் தன்னுடைய விசேஷம் மற்றும் அன்பு மூலமாக தலை வணங்குவது. தற்சமயத்துக்கு ஏற்றபடி எப்பொழுதும் சகஜமாக வெற்றியை அடைவதற்காக இதுதான் மூல ஆதாரம். ஒவ்வொரு காரியத்திலும் சம்பந்தத்திலும் தொடர்பிலும் பணிவானவராக ஆகுபவர்கள்தான் வெற்றி ரத்தினம் ஆகுகின்றார்கள். ஸ்லோகன்: ஞானத்தின் சக்தியை தாரணை செய்து விட்டீர்கள் என்றால் தடைகள் தாக்குவதற்கு பதிலாக தோல்வியடைந்துவிடும். अच्छा, ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।